இன்னைக்கு நாம் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா கிறிஸ்பியான கார்ன்ங்க. இது ரொம்ப சுவையாகவும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இது எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த கிறிஸ்பி கார்ன் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து கார்னை நல்லா வேக வச்சுப்போம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு போட்ட பிறகு 1 கப் அளவு வந்து நான் கார்ன் எடுத்துக்கிட்டேன். கார்ன் நல்லா வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேகணும். நான் அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது வந்து 4 நிமிஷம் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து நம்ம வந்து ஒரு வடிகட்டி எடுத்து நல்லா வடித்து விடுவோம். எல்லா தண்ணியும் வந்து நல்லா வடித்து விடணும். இந்த கார்னில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதனால் எல்லாமே நல்லா ட்ரையாக ஆக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ தண்ணியே இல்லாமல் கார்ன் எடுத்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து சோள மாவு சேர்த்துக்கிட்டேன். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் வந்து சோள மாவு சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த சோளத்தில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. ஒன்றோட ஒன்றா இந்த மாவு வந்து இந்த சோளத்தில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சமாக நம்ம கையை போட்டு வந்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். சோள மாவு வந்து இந்த எல்லா கார்ன் மேலேயும் கலந்து விட்டுக்கணும். இது ஃபுல்லாக வந்து ட்ரையாக இருக்கணும். நம்ம இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு பேன் ஹீட் ஆன பிறகு நமக்கு தேவையான அளவு வந்து எண்ணெயை சேர்த்துக்கலாம். பொரிக்கிறதுக்காக தாராளமாகவே எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா வந்து காயணும். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் செய்யுங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சோளத்தை போட்டுப்போம். இப்போதைக்கு நான் வந்து ஒரு 4 சோளத்தை போட்டு பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொரிஞ்சு வருது. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சோளத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்ததும் இது நல்லா ஃப்ரை ஆகணும். இது கொஞ்சம் நல்லா வறுந்து வரணும். ஸோ கலந்து விடுங்க. ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இந்த கார்ன் வந்து வெடிக்க வாய்ப்பு இருக்குது தண்ணி இருந்தால். ஸோ இந்த கார்னில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் கொஞ்சம் பத்திரமா பார்த்து செய்யுங்க. நல்லா வந்து கலந்து விடுங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொன்னிறமாக ஆகணும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அது வரைக்கும் இந்த கார்னை நீங்கள் வந்து நல்லா வந்து இந்த எண்ணெயிலே வேகணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து வெந்துருச்சு. இப்போ நான் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே இப்போ பார்த்திங்கன்னா கார்ன் வந்து வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து தனியாக ஒரு பிளேட்டை எடுத்து தனியாக எடுத்து வச்சுப்போம். இந்த கார்னை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. நிதானமாக பண்ணுங்கள், அவசரம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கார்னை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பிளேட்டில் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் இந்த மாதிரி நமக்கு குவான்டிட்டி கிடச்சிருக்கு. இதில் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, ஒரு 1/2 டேபிள்ஸ் வந்து சாட் மசாலா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பரை வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா வந்து எல்லா கார்னோடையும் நல்லா சேரணும். அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே சாட் மசாலா உங்ககிட்ட இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் அது ஆப்ஷனல் தான். அப்புறம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து நான் வந்து கொஞ்சமாக வந்து லைமை வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். ஆனால் பாதி லைமை எடுத்துக்கிட்டு நல்லா புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். இது கொஞ்சம் டேங்கி டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்து நான் வந்து கார்னிஷ்காக கொத்தமல்லியை சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான கார்ன் வந்து தயாராகிடுச்சு. ஸ்கூல் முடிச்சுட்டு வர பிள்ளைகளுக்கும் காலேஜ் போயிட்டு வர பிள்ளைகளுக்கும் இதை வந்து கிறிஸ்பி கார்னை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் கூட மீதி இல்லாமல் உங்கள் வீட்டில் காலி ஆகிடும். இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம வந்து வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.